வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்தரோஸ்கோபிக் சர்ஜன். இன்றைக்கி நம்ம மெனிஸ்கஸ் இன்ஜுரி, அதாவது முட்டியோட குருத்து ஜவ் அடிபட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மெனிஸ்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தொடையோட எலும்புக்கும் காலோட எலும்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த குருத்து ஜவ், இந்த நீல கலரில் இருக்கிற லிகமெண்ட்டு தான் வந்து மெனிஸ்கஸ் அப்படின்றது சொல்லுவோம். இதோட முக்கியமான வேலை வந்து இது முட்டியோட ஷாக் அப்சார்பர். ரெண்டு எலும்பும் ஒன்று மேலே ஒன்று இணையாமல் உறையாமல் இருக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. இந்த ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னா இந்த ரெண்டு எலும்பும் ஒன்று மேலே ஒன்று உராஞ்சு முட்டி தேய்மானம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, கீழே விழுந்தோ இல்லை வண்டியிலேருந்து ஏதாவது ஸ்லிப்பாகி விழுந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, அங்கே ஒரு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, முட்டியில் எலும்பில் எந்த விதமான அடியும் இல்லைங்க, மாத்திரை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி குறையாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மெனிஸ்கஸ் அப்படின்ற இந்த குருத்து ஜவ் அடிபடுற வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ஜுரி பற்றி நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குருத்து ஜவ்வுக்குன்னு தனியாக ரத்த ஓட்டம் பெருசாக கிடையாது. அதனால் ஒன்ஸ் அடிபட்டு போச்சுன்னா தன்னால் இது சரியாகிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் ரெண்டாவது, நம்ம சரியான டைமில் சரியான ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணலை அப்படின்னா இது பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்ற டவுட் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஆர்த்தோபெடிஷனை போய் பாருங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.